பயமே இல்லையா? பயந்தா என் மோதிரத்தை கைட்டி உள்ள இருக்கிற டேபிள் மேல வச்சிருக்கேன். அந்த பூசாரி அதை அபேஸ் பண்ணிட்டானா? ஒரு ஸ்தலம் விடாத வெள்ளம் தெளிக்கும். போ. நான் இந்த ரூம்ல தெளிக்கிறேன். என்னென்னமோ பூஜெல்லாம் பண்றாங்கம்மா. நீ பயப்படாம இரு. பின்னாவி ஏன் இங்க வரல? வா, ருத்ர பூஜை பண்ண போறேன். மை வச்ச வெத்தல பத்துக்கிட்டு எரிஞ்சது. எனக்கு ஆறு மேல பாசமோ அவங்களுக்கு வலிய கொடுக்க போறேன். ஐயா இதெல்லாம் பண்ணுது. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ இந்த கேள்வியை கேட்க மாட்ட. ஊரை அலைஞ்சு கடைசியில இந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிருக்கேன். அருண், இப்ப என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? சீக்கிரமா பிசினஸ் ஆரம்பிச்சு என் மேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு லட்சமா சம்பாதிச்சு கொடுக்கணும் போல இருக்கு. டேய், நீ வேணா பாரு, என்னி ஒரே வருஷத்துல இன்னொரு லெதர் ஃபேக்டரி கூட ஆரம்பிச்சு காட்டுறேன். என்னடா எதுவுமே பேசாம வர? டேய், இது எனக்காக ஆரம்பிச்ச பிசினஸ் இல்ல, உனக்காக ஆரம்பிச்ச பிசினஸ். உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோடா. வில்லேஜ்னு இறக்கப்பட்டு நான் நீ சும்மா கூப்பிட்டேன்னு தான் வந்தேன். பிசினஸ் பத்தி பேசி போர் அடிக்காத. ஓ, பிசினஸ் பத்தி பேசினா உனக்கு போர் அடிக்குதா? இது வேறயா? இரு, நான் பாக்குறேன். என்ன ப்ராப்ளம்டா? தெரியலடா. நீ ஒன்று பண்ணு, வேற ஏதாவது வண்டி வந்தா லிஃப்ட் கேட்டு போயிடு, நான் காரை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காரை சரி பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்தே போலாம். நீ பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருக்கானான்னு பாரு. இல்லடா, மெக்கானிக் வந்து சரி பண்றதுக்குள்ள லேட் ஆயிடும். நான் 10 மணிக்கு லேண்ட் ஓனர் கிட்ட வரதா சொல்லியிருக்கேன். அதுல என்னடா இருக்கு? கொஞ்சம் லேட்டா போனா போகுது. இல்லடா, கிராமத்தானுங்க சொன்ன நேரத்துக்கு சரியா போலன்னா இழுவு கேசன்னு இழுத்து போட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவானுங்க. நமக்கு நல்ல இடம் கிடைக்காம போயிடும்ல. எனக்கு இங்க யாருமே தெரியாதுடா, நான் மட்டும் எப்படிடா போறது? நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நாங்க சண்முகன்ட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ அவனை போய் பாரு, எல்லாம் சரியா இருக்கும். அண்ணா, இவரை கொஞ்சம் நாச்சர் கோயில இறக்கி விட்டுறீங்களா? உட்கார சொல்லுங்க. போட. டேய், அவன் பேர் என்ன சொன்ன? சண்முகம். அம்சத்தை கெடுக்கிற மாதிரி லெதர் ஃபேக்டரிக்கு இடம் வாங்கி கொடுக்கறியா? லெதர் ஃபேக்டரி இந்த ஊருக்குள்ள வந்தா இந்த மண்ணு என்ன ஆகுறது? பேசாதீங்க, நல்லா வலிக்கட்டும். உனக்கு கிடைக்கிற கமிஷன் காசு பட்டு தரக வேலை பாக்குறியே. கெமிக்கல் தண்ணி மண்ணுக்குள்ள போனா இந்த நிலத்து தண்ணி என்ன ஆகும்? நல்ல வாங்க, தேவதான். நீங்க கேட்ட இடம் இதா சார்? சரிங்க, ஸ்டாப் பண்ணுங்க. சரிங்க சார். சும்மா விட மாட்டேன் பாரு. ஓகே. பரவாயில்ல. யார் நீ? யாரையா நீ? நான் ஊருக்கு புதுசுங்க. அதோ மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. ஏங்க, உங்க மூஞ்சி மாதிரியே என் மூஞ்சும் அழகா இருக்குங்களா? உடம்பு எப்படி இருக்கு? பறக்கிற மாதிரி இருக்குங்க.
சி எந்திரியா எந்திரியா. எந்த ஊரியா நீ? சென்னைங்க. ஓ சென்னை பையனா? ஆ. ஆமா இங்க நீ யார பார்க்க வந்த? சண்முகம்னு ஒருத்தர் பார்க்க வந்தேங்க. சண்முகமா? சண்முகத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இங்க இந்த ஊர்ல லெதர் ஃபேக்டரி கட்ட போறோங்க. அதுக்கு இடம் வாங்கி தரதா சண்முகம் சார் சொன்னாரு. அந்த விஷயமா சண்முகம் சாரை பார்க்கணும். கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? தாராளமா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா. ஹலோ, என்னதுக்குங்க கட்டுறீங்க? நீ தேடி வந்தியே ஒரு சண்முகம், அது இந்த ஆளுதான். எங்க ஊர்ல வந்து லெதர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்னு காட்ட வேணா, அதுக்குதான். டேய் குமாரே, நீ போய் இந்த ஆயுதத்தை கொண்டு வாடா. சரிக்கா. யோ, ஆயுதம்ன்றா? என்னது? இவ எப்ப எதை எடுப்பான்னு யாருக்கு தெரியும்? வெயிட் அண்ட் see. இந்தாக்கா. முதல்ல இத உனக்கு வைக்கணும். அம்மா அடிக்குதுமா, அம்மா அடிக்குதுமா, அம்மா அடிக்குதுமா, அம்மா அடிக்குதுமா, அம்மா அடிக்குதுமா. என்ன பறக்குற மாதிரி இருக்கா? இப்ப எப்படி இருக்கும்னு பாரு. பறக்குற மாதிரி இருக்கா? இப்ப எப்படி இருக்கு? ஜோடியா பறக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, எனக்கு கமிஷன் கொடுத்த இவன் இல்லம்மா, இவன் பாவம். அந்த ஓனர்கிட்ட வேலை செய்யறான் போல இருக்கு. ஏய், நீ வேலைக்காரனா? ஆமா, நான் வேலைக்காரன் தான். ஒன்ன வச்சுதான் உன் ஓனரை பிடிக்கணும். தம்பி, ஓனர் வராது போல இருக்கு. போன் பண்ணி அப்படியே போச்சு. எப்படியா ஃபோன் பண்றது? என் கைதான் கட்டி போட்டிருக்கேன். சண்முகம், அருண், என்னாச்சு சண்முகம்? இங்க இருந்து போயிடு. அப்போ நீதான் அந்த ஓனரா? எஸ். ஓஹோ. அக்கா, அந்த பன்னீர் தண்ணி இருக்கிற பக்கெட் எடுங்க சீக்கிரம். சரிம்மா. லெதர் ஃபேக்டரி ஆரம்பிக்க பாக்குற, இனி இந்த பக்கமே வரக்கூடாது. ஏய், இனி இந்த பக்கம் வந்து கொன்னுடுவேன். போடா. உனக்கு தொலைச்சிருவேன். சரியான வாயாடியா இருக்கா போல. யாருங்க இந்த பொண்ணு? என் பொண்ணுதான். ஆமாப்பா. என்னது? நீ கொஞ்சம் பார்த்து பேசு தம்பி, ரொம்ப டேஞ்சரானவன். உங்களுக்கு எந்த நிலைமைனா அப்ப ஏன் நிலைமை? கந்தல் தான். கமிஷன் வாங்கினல, ஏதாவது ஐடியா குடியா? ஒருத்தி சொன்னா விட்டுருவா. யார் அது? அதோ வராப்பாரு, அவதான். அவளும் ஜானகியும் ஃப்ரெண்டு. அவளை நீ சொல்ல வச்சேன்னா நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலாம். கோவில்ல காப்பு கட்ட தயாராயிட்டாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் போறப்ப சொல்றேன். வா. வாடி. ஹலோ. என்ன? தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு மனசு இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அனுப்புங்களேன். இந்த ஊரை நினைச்சாலே பயப்படுற அளவுக்கு உங்க ஃப்ரெண்டு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஊரை அடிக்கடி நினைக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ண? கிராமத்து பொண்ணுங்க எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு காட்டிட்டீங்களே. உங்க கையால தண்ணி வாங்கி குடிக்கணும் தான் தாகம்னு போய் சொன்னேன். எங்க வீட்டுல உனக்கு பாக்குற பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டப்போ பதில் சொல்ல தெரியல. ஆனா இப்ப கேட்டா உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன். உங்க மேல கண்ணு ரொம்ப பட்டுருச்சுங்க. உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா சுத்தி போட சொல்லுங்க. கட்டி போட்டிருக்கு, எப்படி குடிக்கிறது? தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல.
ஊர்ல காப்பு கட்டுற நேரம் இவன் இங்க இருந்தா பிரச்சனை ஆகாது. அதுவும் சரிதான், வா போலாம். நீ ரொம்ப உஷாரான ஆள் தான். என்னையா சாதாரண பொண்ண சாமியா வச்சு பாக்குறீங்க? பைரவி சாதாரண பொண்ணு இல்ல, அம்மனோட அவதாரம். பைரவி கூப்பிட்டா எந்த சக்தியும் கண்ணு முன்னால வந்து நிக்கும். பைரவி ஒரு வார்த்தை சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். இப்ப தெரியுதா அந்த பொண்ணு காளியோட அவதாரம்னு? இதுவரைக்கும் அம்மனை கல்லூருவத்துல தான் பாத்திருக்கேன், இப்பதான் ஒரு பொன்னுருவத்துல பாக்குறேன். நல்ல நேரம் முடிய போகுது, காப்பு கட்டிடலாமாமா? வாய்தான் என்னோடது, வாக்கு ஆத்தாவோடது. காப்பு கட்டிடலாமாமா? இரு இரு கேட்டு சொல்றேன். திருவிழாவுக்கு சம்மதமா? காப்பு கட்டிடலாமா? காப்பு கட்டுங்க. உலகை ஆளும் மகாசக்தி
கொடுக்கணும். பிள்ளைங்க பட்னியா இருக்கும் போதே அத்தா பால் சோறு சாப்பிட முடியுமா? நான் ராத்திரி எரிசோறு போட போறேன். நான் போடுற எரிசோறு தான் ஊர்ல இருக்கிற ஆவிங்க பசி ஆத்தும். ஆவிங்க பசி அடங்கி ஒதுங்குனாதான் திருவிழா குற்றம் குறை இல்லாம நடக்கும். நான் ஊர் சுத்தி வரும்போது வீட்டு கதவெல்லாம் பூட்டிருங்க. என் எதிரில யாரும் வந்துடாதீங்க. சரி தாயே. ஆத்தா காவு கொடுத்துருவா. போங்க, எரிசோறுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன ஊர்றது? ஒரு கடுப்பா வருது. பொம்பளையாவ பிசாசு. டேய், டென்ஷன் ஆகாம கிளம்புடா. என்னடா? சென்னைக்கு போய் ஃபோன் பண்ணு. டேய், என்னமோ வழி அனுப்ப வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ வாடா. டேய், இடத்த வாங்கலனா கூட 50,000 பணத்தை வாங்கணும்டா. அதை விட்டுட்டு வர சொல்றியே. அருண், உங்க அப்பா கோடீஸ்வரர். மாச சம்பளமே லட்சக்கணக்கில் கொடுக்குறாரு. 50,000 உனக்கு ஒரு விஷயமாடா? ₹1 இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம ஏன் விட்டுட்டு வரணும்? சரிடா, வா. உனக்கு பணம் வாங்கணும், அவ்வளவுதானே. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், வா. டேய், அந்த ஆளு ஸ்டேஷனுக்கு இழுத்தா பாவம் அந்த ஜானகியும் ஸ்டேஷனுக்கு போனோம்ல. ஜானகி ரொம்ப நல்ல பொண்ணுடா. யாரா ஜானகி? அதான்டா, துரு துருன்னு அழகா கியூட்டா இங்க அங்க ஓடி நம்ம ஊர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு போராடி நல்லது பண்ணாலே ஜான்சி ராணி. அவதான்டா ஜானகி. என் மேல சாணி அடிச்சவ உனக்கு ஜான்சி ராணி ஆயிட்டாளா? உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சா? சீச்சி, அதெல்லாம் இல்லடா. அவளோட பேரை தெரிஞ்சிட்டு வந்திருக்க. அவளுக்கு அவமானம் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிற. இதுல இருந்தே தெரியலையா? சரி, ஏதோ ஒரு வகையில அவ உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. இரு, ஆனா லவ்வுக்கு வேணா ஆரம்பிச்சிடாத, ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். அந்த அளவுக்குலாம் நான் போக மாட்டேன்டா. ஏன் ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்துக்கே போயிடுவீங்களோ? டேய், ஓவரா பேசாதடா. சும்மா தமாஷுக்கு தாண்டா சொன்னேன். என் நண்பன் பொண்ணுங்க விஷயத்துல சரியா இருப்பான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புறேன். அப்படியே நம்புப்பா. கரெக்டா ஜட்ஜ் பண்ணிருக்க. நான் அப்படியே இருப்பேன். இருந்தாலும் உங்க அப்பாவை நினைச்சா தாண்டா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவரை பத்தி ஏன்டா இப்பவே ஆரம்பிக்கிற? ஆத்தா வர்றா, யாரும் குறுக்க வராதீங்க. எதிரில யாரும் வராதீங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. கதவை சாத்துங்க, யாரும் எட்டி பார்க்காதீங்க. ஆத்தா எரிசோறு கொண்டு வர்றா, யாரும் எதிரில வராதீங்க. போங்க போங்க போங்க, இல்ல கதவை சாத்துங்க. எல்லா துஷ்ட சக்திகளும் நான் கொடுக்கிற படையில வாங்கிட்டு போங்க. மக்களை காக்க, நீரை காக்க, மாக